இந்த தண்ணி ரொம்ப கிளீனா ஒயிட்டா இருந்துச்சு. இந்த தண்ணியில குளிச்சேன், ஆனா உடம்பு சரியில்லாம போச்சு அப்படின்னு இப்ப ரீசெண்ட் டேஸ்ல நம்ம நிறைய கேள்விப்படுறோம். ஆனா அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. 100 success story day 4. Hi, this is Dr. Shaktivel from Aquapure Plus. Clear water not always means clean water. நம்ம பொதுவா நம்ம வீட்டுல நம்ம குழந்தைங்களையோ வயதானவங்களையோ சேஃபா பாத்துக்கணுன்ற மோடுல நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம வீட்டுல கிடைக்கிற வாட்டர் எடுத்து சில நேரங்கள்ல பாயில் பண்ணி சில பாக்டீரியா வைரஸ் பாயிலிங்கால கில் பண்ண முடியாது. தண்ணியில பொதுவா நிறைய இடத்துல இந்த போரோ இல்ல வெள்ளோ இந்த வாட்டர் பூமியில இருந்து எடுக்கும் போது தண்ணி ஒயிட்டா தான் இருக்கு, லைட்டா ஸ்மெல் பண்ணிக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா நமக்கு உடம்பு சரியில்லாம் போறதுக்கு காரணம் இருக்கு. அதை நம்ம போய் டாக்டர் செக் பண்ணி பாத்தீங்கன்னா தண்ணியில ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு போரோ வெள்ளோ இதுக்கு பக்கத்துல இருக்கிற சீவேஜ் லைன் மிக்ஸ் ஆச்சுன்னா அதுல இருக்கிற மைக்ரோ பயாலஜிக்கல் வைரஸ் உங்க வாட்டர்ல மிக்ஸ் ஆச்சுன்னா தண்ணி கிளீனா ஒயிட்டா தான் இருக்கும். அதை கன்சியூம் பண்ணும் போது நம்ம உடம்புக்குள்ள போச்சுன்னா அதுதான் உடம்பு சரியாம போறதுக்கு அடிப்படை காரணம். அல்ட்ரா பில்ட்ரேஷன் மெம்பரைன் மாதிரி இந்த அல்ட்ரா பில்ட்ரேஷன் மெம்பரைன் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா காஸ்ட்லியான கண்டிப்பா கிடையாது. உங்க டேங்கோட அவுட்புட் அந்த ஃபில்டர் கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணீங்கன்னா மோட்டர் கீழே இருந்து மேல போய் டேங்க்ல கொட்டுறதுக்கு முன்னாடியே இந்த ஃபில்டர் அல்ட்ரா பில்ட்ரேஷன் ஃபில்டர் மாட்டிட்டோம்னா உங்க தண்ணியில் இருக்கிற பாக்டீரியா வைரஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுத்துட்டு சேஃபா ஒயிட்டா கிளீன்